வெல்கம் டு அனீஸ் குக்கி. இன்றைக்கி வந்து ஜீரோ ஆயில் குக்கிங்கில் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வச்சு பொரியல் செய்ய போகிறோமுங்க. அதுக்கு நான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்சம் நல்லா காயணும். காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கிங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து அந்த வெறும் கடாயிலே நல்லா வதக்கிக்கிறணும். இந்த அளவுக்கு அது அந்த வதங்கிரும். இந்த அளவுக்கு அது வதங்கினதும் இது கூட வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வெந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும், எந்த கீரைக்குமா இருந்தாலுமே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொஞ்சமாக வந்து இதை ஊற்றி வேக வைக்கணும். ஒரே டைமில் கும்மலாக ஊற்றிடக்கூடாது. நல்லா இதை வந்து கரண்டி காம்பு இருக்குல்லையா, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி இல்லாமல் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ருசி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயில் இல்லாமல் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.